முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக காங்கிரஸ் அலுவலகத்தில் வைக்கப்படுகிறது. இன்று காலை முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் இறுதிச் சடங்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது பற்றிய தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் ராமகிருஷ்ணன் இணைகிறார். ராமகிருஷ்ணன், விவரங்கள். நேற்று முன்தினம் இரவு காலமான முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கினுடைய உடல் தற்போது தலைநகர் டெல்லியில் இருக்கின்ற காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகிகள் மட்டுமல்லாமல் காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்கள், பொதுமக்கள் என்று ஏராளமானவர்கள் தங்களது அஞ்சலியை செலுத்துவதற்காக இங்கு அவரது உடல் என்பது வைக்கப்பட்டிருக்கிறது. இன்று காலை சுமார் 8:45 மணிக்கு அவரது இல்லத்திலிருந்து மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கினுடைய உடல் ராணுவ வாகனத்தில் ராணுவ வீரர்களால் எடுத்து வரப்பட்டு சற்று முன்பு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை அலுவலகம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இங்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கின்ற மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கினுடைய உடலுக்கு முதலாவதாக காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவர் சோனியா காந்தி மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தியதை நாம் நேரடியாகவே பார்க்க முடிந்தது. சோனியா காந்தியை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவருமாக இருக்கின்ற ராகுல் காந்தி மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். அதை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி, அவரை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தங்களது மலர் வளையத்தை வைத்து அஞ்சலி செலுத்தி இருக்கிறார்கள். இவர்களை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள், காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்கள் என ஏராளமானவர்கள் தங்களது அஞ்சலியை செலுத்த காத்துக் கொண்டிருக்கிறார்கள். முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம், அதே போன்று புதுச்சேரி மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட ஏராளமானவர்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக இங்கே காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நிர்வாகிகள் மட்டுமல்லாமல் காங்கிரஸ் கட்சியினுடைய ஏராளமான தொண்டர்கள் காலையிலிருந்தே காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார்கள். இவர்களை காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் தங்களது அஞ்சலியை செலுத்தியதை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்கள் அலுவலகத்திற்குள் அனுமதிக்கப்பட இருக்கிறார்கள். வரிசையில் நின்று அவர்கள் தங்களது அஞ்சலியை செலுத்துவதற்கான முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெறுவதை தொடர்ந்து தலைநகர் டெல்லியில் இருக்கின்ற இந்த அக்பர் ரோடு சாலையில் போக்குவரத்து என்பது நிறுத்தப்பட்டிருக்கிறது. பொது போக்குவரத்து. இங்கு அஞ்சலி செலுத்த வருபவர்கள் மட்டும் இங்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏராளமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி என்பது சுமார் 1 மணி நேரம் நடைபெற இருக்கிறது. சரியாக 10:15 மணிக்கு இங்கிருந்து மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கினுடைய உடல் ராணுவ வாகனத்தில் ஏற்றப்பட்டு ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு நிஜாம்பூத்கஞ்ச் என்ற இடத்தில் இறுதி மரியாதை மற்றும் எரியூட்டும் நிகழ்ச்சி என்பது நடைபெற இருக்கிறது. அந்த நிகழ்ச்சியில் தகனம் செய்யப்பட இருக்கிறது. அந்த நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர், பிரதமர், மத்திய அமைச்சர்கள், காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் முன்னாள் மத்திய அமைச்சர் ஆர். ராசா மற்றும் மாநிலங்களவை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திருச்சி சிவா ஆகியோர் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். தற்போதைய சூழ்நிலையில் நேற்று முன்தினம் இரவு காலமான முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கினுடைய உடல் காங்கிரஸ் கட்சியினுடைய டெல்லி தலைமை அலுவலகத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. முதல் அதாவது மலர் வளையத்தை காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவர் சோனியா காந்தி வைக்க, அதை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவரும் எதிர்க்கட்சி மக்களவை தலைவருமாக இருக்கின்ற ராகுல் காந்தி, அதை தொடர்ந்து பிரியங்கா காந்தி, காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ஆகியோர் தங்களது மலர் வளையத்தை வைத்து அஞ்சலி செலுத்தி இருக்கிறார்கள். இவர்களை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள், தொண்டர்கள் என அஞ்சலி செலுத்துவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறதை நாம் நேரடியாகவே பார்க்க முடிகிறது. இந்த நிகழ்வு என்பது 1 மணி நேரம் நடைபெற இருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.